குட் ஈவினிங் காய்ஸ். கேட்கும்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட் செக்ஷன்ல போடுங்க. ஒரு 6:05 ஆர் 6:07 கிட்ட எல்லாரும் ஜாயின் ஆனோன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற டூல்ஸை வச்சு ஏதாவது போஸ்டர் டிசைன் பண்ணலாம். காம்போனன்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து மறந்துடுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்க. அந்த டூல்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸ்டார்டிங்ல நான் சிக்மா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ எது எது எங்க எங்க இருக்கு அப்படிங்கிறது வந்து மெமரைஸ் ஆகும். ஓகேவா? இப்போ காம்போனன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிளாக் வந்து ஃபுல்லா இதாக என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கிளாக்ல இருக்கு? கிளாக்ல ஹார் ஹேண்ட் இருக்கும், மினிட் ஹேண்ட் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ அதெல்லாம் சேர்ந்தாதான் அந்த பேட்டரி இருக்கும். சேர்ந்தாதான் நம்ம அதை வந்து கிளாக்னு சொல்றோம். கரெக்டா? சேம் அதே தான். நிறைய எலிமெண்ட் சேர்ந்து ஒரு ஒரு மெயினான ஒரு காம்போனண்ட்டை நமக்கு தரப்போகுது. அதுதான் ஒரு எலிமெண்ட்டை தரப்போகுது. அதுதான் காம்போனன்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எல்லாரும் சிக்மா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை வெயிட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆர் ரியாக்ஷன்ல தம்ஸ் அப் இருக்கும். ஓகே டன். ஓகேவா? இப்போ நான் இங்க வந்து 2 ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த ஃப்ரேம்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். சப்மிட். ஓகேவா? டெக்ஸ்டோட சைஸ் வந்து சைட்ல ரைட் சைட்ல நம்ம பார்த்தோமா, சைஸை வந்து பெருசா வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்டோட பிளேஸ் ஹோல்டர் வந்து பெருசா இருக்கு. அதுல சப்மிட் வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்கு. கரெக்டா? இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்டோட ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது லெஃப்ட் அலைன்ல இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க அலைன்மெண்ட் மாத்திக்கலாம். இங்க ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதா? அந்த டெக்ஸ்டோட சைஸ் செலக்ட் பண்றதுக்கு கீழே 2வது ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபிக்ஸட் சைஸ், ஆட்டோ ஹைட், ஆட்டோ வித்.
ஃபிக்ஸட் சைஸ்னா நம்ம என்ன ஹைட்ல நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறோமோ அந்த ஹைட்ல வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இதே இது நம்ம வந்து ஆட்டோ வித் கொடுத்தோம்னா டெக்ஸ்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இங்க மேல டிசைன் இருக்கிறது கீழே வந்து ஒரு பேனல் தெரியுதா? இதுதான் வந்து என்னன்னா அலைன்மெண்டோடது. இப்போ நான் சமிட் வந்து எனக்கு இந்த ஃப்ரேம்ல சென்டர்டா இல்லை கரெக்டா, ஆனா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளதான் சமிட் இருக்கு. இத நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் இது வந்து ஃப்ரேமுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு கீழே ஏரோ மார்க் இருக்கும். உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து உள்ள இன்டென்ட் ஆயிருக்கும். இதே இது நான் இப்போ அந்த சமிட்டை தூக்கி டிராக் பண்ணி வெளியே போட்டேன்னா தனித்தனியா இருக்கும், ஃப்ரேமுக்குள்ள இருக்காது. அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்கணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டர்டா அலைன் பண்ணணும் ஃப்ரேம்ல. அதுக்கு நான் எதை சென்டரா அலைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு, இங்க தெரியுதா உங்களுக்கு, இது லெஃப்ட் அலைன், இது சென்டர் அலைன். அதை நான் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து சென்டரா அலைன் ஆயிரும். அதே மாதிரி இது வந்து ஹரிசாண்டலா சென்டரா அலைன் பண்றது அலைன் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் இதை காப்பி பண்ணி இன்னொரு ஃப்ரேம்ல போடுறேன். போட்டுட்டு இத சப்மிட்டிங்னு மாத்துறேன். மாத்திட்டு சேம் அலைன் பண்றேன், சென்டர் சென்டர். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை தனித்தனியா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் தனித்தனியா செலக்ட் பண்ணலாம், ஆர் டிராக் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மேல உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் தெரியுதா, கிரியேட் காம்போனன்ட்னு ஒரு ட்ரையாங்கிள், சாரி ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் காம்போனன்ட் வரும், கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட், கிரியேட் காம்போனன்ட் செட். இதில் நீங்க கிரியேட் காம்போனன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டு ஃப்ரேமும் ஒரே காம்போனன்ட் ஆயிரும். ஓகேவா? ஒரே காம்போனன்ட்னா எப்படி சொல்லணும்னா ஆர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஒரே காம்போனண்டா இருக்கும். ஆனா நமக்கு அப்படி வந்து தேவையில்லை. கரெக்டா? அடுத்து இருக்குது என்னன்னா மல்டிபிள் காம்போனன்ட்ஸ். மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா மேல இருக்கிறது ஒரு தனி காம்போனன்ட் ஆயிரும், கீழே இருக்குது ஒரு தனி காம்போனன்ட் ஆயிரும். இது இப்போ உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்கும், நம்ம இதை செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு புரியறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பண்ண போறது வந்து கிரியேட் காம்போனன்ட் செட். இப்போ நான் இதை கிரியேட் காம்போனன்ட் செட் கொடுத்துட்டேன்னா இது ஒரு காம்போனன்ட், அதுல இது ரெண்டாவது உள்ள காம்போனன்ட். இதை வந்து வேரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா சப்மிட்டிங்னு வரணும். அதுக்கு நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃப்ளோல இருந்து பட்டன் கிளிக் பண்ணா அடுத்த பேஜுக்கு போறதுக்கு பண்றதுதான் புரோட்டோடைப். நான் இங்க புரோட்டோடைப் போறேன். புரோட்டோடைப் போயிட்டு இங்க உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? நீங்க அதை கிளிக் பண்ணி அதுல வந்து நீங்க மேனுவலா கொடுக்கணும் என்ன பண்ணணும் எங்க போகணும்னு. டவுட்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஏன்னா போகும்போதே உங்களுக்கு டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிட்டாதான் ஈஸியா இருக்கும். இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த எலிமெண்ட்டை நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் டாட் தெரியும். தெரியுதா உங்களுக்கு? அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் டாட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி எந்த எலிமெண்ட் ஒரு பேஜுக்கு போகணுமோ அதுல வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ கிரியேட் ஆகும். இதுல வந்து எனக்கு கிளிக் பண்ணா சப்மிட்டிங்னு வரணும். ஸோ ஆன் கிளிக்ல இன்ஸ்டண்டா வரணும். இது வந்து இந்த செகண்ட்ல இருக்கிற ஃப்ரேமோட பேரு. ஓகேவா? இதுவும் நார்மலான பேர் மாதிரி தானே இருக்கு, வேற எதுக்கு இதுக்கு காம்போனன்ட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, நீங்க இங்க சைட்ல லெஃப்ட்ல நேற்று ஆசெட்ஸ் பார்த்தோமா, மேல லேயர்ஸ் கிட்ட தெரியுதா என் கர்சர்? அந்த ஆசெட்ஸ்ல போயிட்டு இது பேஜ் தெரியுதா, காம்போனன்ட் வந்து வந்துருச்சு. இது நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இருக்கு. இப்போ நான் அதை டிராக் பண்ணி என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல வைக்கிறேன். இங்க ரெண்டு பேஜ் இருக்கானா இது ஒரு பேஜ் ஆகும் தெரியுதா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு மினிட் ஹேண்ட், இது ஒரு ஹார் ஹேண்ட், இதுதான் நம்மளோட கிளாக். இந்த கிளாக்ல தான் எல்லாமே உள்ளதான் இருக்குதுன்னா. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். மேலே போய் ப்ரிவியூ. ஓகேவா? வந்துருச்சா? நான் அதை கிளிக் பண்ணேன், சப்மிட் வந்துட்டு பாத்தீங்களா? நார்மலா இருக்கு. கிளிக் பண்றேன், சப்மிட்டிங்னு வருது. ஓகே, இதுதான் காம்போனன்ட். காம்போனன்ட்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?
டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கேளுப்பா. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோட்டோடைப்பா? ஓகே. ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு ஃப்ரேம்ல இருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ப்ரோட்டோடைப். நம்ம வந்து இது டிசைன் மோட், இது ப்ரோட்டோடைப் மோட். மேல தெரியுதா? நம்ம வந்து யூஸ்வலா டிசைன் பண்றது டிசைன் மோட்ல வச்சு பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் பண்ணும்போது ப்ரோட்டோடைப் மோட் மாத்திட்டு நீங்க எந்த எலமெண்ட்டை வந்து ப்ரோட்டோடைப் பண்ண போறீங்களோ, எதை கிளிக் பண்ணா எனக்கு மாறணும், எதை கிளிக் பண்ணா கொஞ்சம் டிலே ஆகி அடுத்த பேஜ் வரணுமோ அந்த எலமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து ஒரு டாட் தெரியுதா? எல்லா சைட்லயுமே உங்களுக்கு வரும், 4 சைட்ஸ்லயும் காட்டும். ஒரு ஒயிட் டாட் வரும். நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா பிளஸ் வருதா? அதை நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும். அந்த பிளஸ் கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும், இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க சும்மா விட முடியாது, எந்த எலமெண்ட்டுக்கு போகணுமோ அந்த எலமெண்ட்டை காட்டும். தெரியுதா உங்களுக்கு? நான் அந்த ஒயரை வந்து டிராக் பண்ணி இங்க கொண்டு வரேன். கலர் மாறுதா? அந்த டெஸ்டினேஷனோட பட்டனோட ஐகான் கலர் மாறுதா? சுத்தி ஒரு பர்பிள் கலர் வருதா? நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இங்க ஏன் ஆன் டிராக் வருதுன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளிக் வச்சிருக்கோம், அதனால வந்து ஆன் டிராக்னு வருது. புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? ஓகேக்கா. ப்ரோட்டோடைப்புங்கிறது இப்போ நம்ம லாகின் பட்டன் கிளிக் பண்ணோன்னே ஹோம் பேஜ் போகுதுல்ல, அதுக்கு யூஸ் பண்றதா. இங்க நம்ம அதை வந்து காம்போனன்ட்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கோம். காம்போனன்ட்ஸ்ல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போஸ்டர் செய்யலாம். அதுக்கு முதல்ல ஃப்ரேம் கிரியேட் பண்ணுமா? டிசைன் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம், சோஷியல் மீடியா அண்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது ஃபுட்டுக்கு வந்து போஸ்டர் செய்யலாம். போஸ்டர் ஜூம் பண்றேன். நான் இப்போ இந்த ஜூம் பண்றதுக்கு ஷிஃப்ட்டையும் நம்பர் 2 பட்டனையும் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணேன். அதனால அந்த ஸ்பெசிபிக் ஃப்ரேம் மட்டும் ஜூம் ஆகுது. ஓகே. இப்போ நான் ஒரு நியூ டேப்ல போய் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களோட ரிசோர்சஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஈஸியா கிடைக்கும். ஃப்ரீ பிக், FREEPICK, ஃப்ரீ பிக். கீழே வந்தீங்கன்னா freepic.comனு ஒன்று வரும். அதில் போயிட்டு ஃபுட் PNG ஓகே. ஸோ இதில் வந்து ப்ரைம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பண்ணுறதும் இருக்கும், ஃப்ரீயானதும் இருக்கும். நீங்கள் அதில் லெஃப்டில் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வரும், ஃப்ரீயாக இருக்கணுமா, ஃபோட்டோஷாப்பில் உள்ளதா, இமேஜஸா, வெக்டாரா, இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதில் போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம இந்த பர்கரே சூஸ் பண்ணிக்கலாமா? செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடில் உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு டவுன் ஆரோ காட்டும். அதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வேணுமா, ஜேபிஜே வேணுமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பிஎன்ஜியா வராதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் ஃபைலில் போயும் நம்ம ஃபிக்மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை ட்ராக் பண்ணி ஃபிக்மாவோட ஒர்க் ஸ்பேஸில் வைக்கிறேன். ஓகே. பிஎன்ஜியா வரல. ஓகே. இப்போ வந்து இது சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, நான் ரீசைஸ் பண்ண போறேன்.
ஆனா ரீசைஸ் பண்ணா என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி மாறும். எனக்கு அப்படி ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேலிங்னு ஒண்ணு பார்த்தோமா. ஸ்கேலிங்க்கு வந்து நீங்க அந்த ஃப்ரேம்ல போய் சாரி செலெக்ஷன்ல போய் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆர் உங்க கீபோர்ட்ல கே அமுக்கி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்னோட போஸ்டரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்கேலிங்க்கு வந்து அந்த ஏரோவே டிஃப்ரெண்டா மாறும். ஓகேவா? இது ஸ்கேலிங்கோடது, இது நார்மலோடது. உங்களுக்கு டபுள் ஏரோ வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஸ்கேல் ஆகுதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம். இதை நான் எப்படி அப்போ ரிமூவ் பண்ணலாம்? அதுக்கு நம்ம பிளகின் யூஸ் பண்ணலாம். பிளகின் எங்க இருக்கும்? டாப் இதுல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து மூணாவது ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்க மாதிரி இருக்கும், ரிசோர்சஸ்ன்னு வரும். அதுல போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் பிளகின்ஸ். பிளகின்ஸ் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு சர்ச் பண்ணுங்க. ரிமூவ் பிஜி. ஒரு நிமிஷம். அதுல ஆர் கேப்ஸ், ரிமூவ் ஸ்பேஸ் பிஎன்ஜி வந்து கேப்ஸ். ஓகேவா? அந்த இது வந்தோடனே அதை டபுள் கிளிக் பண்ணி சிங்கிள் கிளிக்கா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரன்னு காட்டும். ரன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவா போகணுமா இல்ல இது ஓகேவா? நான் ஆல்ரெடி ஏபிஐக்கு செட் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிருச்சு. இல்லைன்னா நீங்க பிளகின்ஸ் போய் ரிமூவ் பிஜி போய் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா செட் ஏபிஐ கீன்னு வரும். இது வந்து என்னோட கீ. இது நான் ஆல்ரெடி செட் பண்ணனால எனக்கு இது வந்திருக்கு. இல்லைன்னா நீங்க ரிமூவ் பிஜி வெப்சைட் போயிட்டு நீங்க வந்து இது ஃபிக்மாலேயே தான் ரிமூவ் பண்ணணும்னு இல்லை. இதுல வந்து ஆன்லைன்ல ரிமூவ் பண்ற பேஜுக்கு போகுது. இதுல டூல்ஸ் அண்ட் ஏபிஐக்கு போனீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல சைன் இன் பண்ணிட்டு நீங்க டேஷ்போர்டு ஏபிஐ போனீங்கன்னா அதுல ஏபிஐ கீ வந்துடும். ஓகேவா? கூகுள் சைன் இன். இப்போ என்னோடது சைன் இன் ஆயிட்டு அதுல வந்து டூல்ஸ் அண்ட் ஏபிஐல போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் பண்ணிட்டீங்க எல்லாரும்? கரெக்டா. அந்த ஏபி டூல்ஸ் அண்ட் ஏபிஐ இருக்குல்ல, அதுக்கு 1 செகண்ட். மை அக்கௌண்ட் போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற பிளகின்ஸ் போயிட்டு ரிமூவ் பிஜி ஆர் கேப்ஸ், ரிமூவ் அப்புறம் ஸ்பேஸ் பிஎன்ஜி கேப்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் remove.bg வெப்சைட். அதுல போய் நீங்க சைன் இன் பண்ண பிறகு உங்களுக்கு ரைட் சைடுல வந்து உங்க ப்ரொஃபைல் ஐகான் தெரியும். அதுல கிளிக் பண்ணி மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல லேண்ட் ஆவீங்க. அதுல தேர்ட் ஆப்ஷன் ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். அதுல வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஏபிஐ கீ வருது. இல்லைன்னா நீங்க இந்த பிளஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு புது ஏபிஐ கீ வரும். அதை காப்பி பண்ணுங்க. Ctrl+C காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து சிக்மால வந்து கீழே உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இருக்கா, அதுல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ அதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணும். சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ செட் ஆயிரும். செட் ஆன பிறகு போய் நீங்க சாதாரண ரன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். இது வரைக்கும் ஓகேவா இல்ல நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுமா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணி நவீன் என்ன டவுட்டு? ரிப்பீட் பண்ண முடியுமா இன்னொரு வாட்டி? ஓகேடா. மேல வந்து உங்களுக்கு பிளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ரைட் சைடுல இருந்து மூணாவது இருக்கும் லெஃப்ட் டாப்ல தெரியுதா? அதுக்குன்னு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் பிளகின்ஸ் இருக்கும் மேல டிராப் டவுன்ல. அதுல பிளகின் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க டைப் பண்ணிருக்கிறது அப்படியே டைப் ஆர் கேப்ஸ் REMOV ஸ்பேஸ் கேப்ஸ்ல BNG போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான் வச்சு வரும். சேம் இதுதான் யூஸ் பண்ணணும். ப்ளூ கலர்ல ஒரு ஐகான் இருக்கும், ரிமூவ் விஜின்னு வரும். அதை நீங்க ரன் செட் ஏபிஐ கீன்னு வரும். உங்களுக்கான ரன் வந்து பண்ணீங்கன்னா வராது, ஏன்னா நீங்க இன்னும் ஏபிஐ கீ செட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் செட் ஏபிஐ கீ கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதுல லிங்க் இருக்கும் ஒரு remove.bg வெப்சைட்னு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு லாகின் பண்ணணும். ஓகேவா? இது என்னோடது ஆல்ரெடி லாகின்ல இருக்கு, நான் உங்களுக்கு லாகின் பண்ண காட்டினேன். அந்த கண்டினியூ வித் கூகுள் அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆயிரும். அதுல உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரைட் சைட்ல காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மை அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கிரெடிட்ஸ் அண்ட் பிளான்ஸ்ல வந்து லேண்ட் ஆகும். அதுல மூணாவது ஆப்ஷன் ஏபிஐ கீஸ் இருக்கும். அதுல நியூ ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் ஏபிஐ கீ பண்ணிக்கோங்க. அந்த ஏபிஐ கீ வருதுல அதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சேம் ப்ரொசீஜர். பிளகின் அந்த பிளகினை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணி ரன் அமுக்குனீங்கன்னா ரன் ஆயிரும். ஆனா அதுக்கு நீங்க வந்து எதை ரிமூவ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிருக்கணும். புரிஞ்சுதா இல்ல இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல ஓகேடா. வேற யாருக்காவது எதுவும் டவுட் இருக்கா? எல்லாரும் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? நீங்க நான் பண்றதே தான் பண்ணணும் இல்ல, நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என் பர்கர். திரும்ப நான் அதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். வேற இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தா நல்லா இருக்குமா? பேக்ரவுண்ட் பிளாக் பேக்ரவுண்ட் வைக்குமா? பிளாக் பிஜி வித் pattern or texture. நமக்கு நிறைய ஆப்ஷன் வருது. இது வந்து நம்ம பர்கருக்கு பேக்ரவுண்டுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்கரோட இது டவுன்லோட் ஆயிருச்சு. சேம் நான் அதே தான் பண்ண போறேன். நீங்க ஃபோல்டர்ல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம மெனுல போய் ஃபைல்ல போய் இன்சர்ட் பார்த்தோம்ல, பிளேஸ் இமேஜ், அதுல போய் நீங்க நான் டவுன்லோட்ஸ்ல இருந்தே பிளேஸ் பண்றேன். வந்துருச்சா என்னோட பேக்ரவுண்ட்? இப்போ என்ன பண்ணணும்னா முக்கியமான எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரேமுக்குள்ள வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தெரியுதா? ஃப்ரேமுக்குள்ள லெஃப்ட் சைடுல பார்த்தா தெரியும் இந்த இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். பர்கர்னு என்னோட ரீநேம் பண்றேன். இப்போ இது பேக்ரவுண்டை நான் என் போஸ்டருக்குள்ள போடணும். நீங்க ஒண்ணு இப்படி ஹோவர் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ள வைக்கலாம், இல்லைன்னா அதை எக்ஸ்
பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள போய் ஓகேவா. இப்போ வந்துருச்சு என்னோட எலிமெண்ட். இது சைஸ் வந்து ஃபுல்லா இல்ல. போஸ்டரோட சைஸ் என்ன, வித் எவ்வளவு இருக்கு, 180 இருக்கு, 180 இருக்கு, ஹைட்டும் 1080 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இமேஜுக்கும் சேம் ஹைட் அண்ட் வித் வைக்கிறேன். 1080 1080. இப்போ அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இல்ல, ஸோ நான் செலக்ட் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட் ஓகேவா. ஆனா எனக்கு வந்து பர்கர் தாங்க முன்னாடி வரணும். இது வந்து ஃபுல்லா மறைச்சிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட் கரெக்டா, பிஜி பேக்ரவுண்ட் முன்னாடி இருக்கு, பர்கரோட இமேஜ் வந்து இங்க பின்னாடி இருக்கு. அதனாலதான் நம்மளால பர்கரோட இமேஜை பார்க்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பர்கரை கிளிக் பண்ணி டிராக் பண்ணா ஒரு ஒயிட் லைன் வருதா, அதை பிஜி முன்னாடி கொண்டு வந்து வச்சீங்கன்னா பர்கரோட இமேஜ் முன்னாடி வந்துடும். ஓகேவா. இதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் அண்ட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கும்ல, அதுதான் ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் லெஃப்ட் சைட் ஸ்கொயர் பிராக்கெட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பின்னாடி போயிடும். கண்ட்ரோல் பிளஸ் ரைட் சைடு ஸ்கொயர் பிராக்கெட் கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்துடும். இது வரைக்கும் ஓகேவா. டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், உள்ள வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷன், நீங்க எய்தர் மேல பேனல்ல இருந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இது பண்ணலாம், ஆர் கீபோர்ட்ல லெட்டர் டீயை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்பேஸுக்கு வேணுமோ அதை டிராக் பண்றேன். பண்ணிட்டு என்ன போடலாம், பர்கர் டைம்னு போடலாமா, கேப்ஸ்ல போடுறேன்னா பர்கர் டைம். ஃபிட்டிங்க வந்து நான் அந்த சைஸோட ஆட்டோ விட்ல வைக்கிறேன். இது வந்து ஒரு நம்ம போஸ்டர் ஃபுட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சம்பந்தமே இல்லாம இருக்கா, சிம்பிளா இருக்கு கரெக்டா. இதுதான் வந்து டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபி அப்படின்னா எந்த இடத்துக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வரணும், என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு, அந்த இதை படிக்கிறது தான் டைப்போகிராஃபி. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட்ல ஆப்ஷன்ஸ்ல வருதா, ரைட் சைட்ல இன்டர்ன்னு இருக்கும். டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டா என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல ஃபாண்ட்ஸ்னு ஒரு பாப்பப் வரும். அதுல உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு வேற ஏதாவது டெக்ஸ்டோட நேம் தெரியும்னாலும் அந்த சர்ச்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஆர் அந்த இன் திஸ் ஃபைல் கிளிக் பண்ணி ஆல் ஃபாண்ட்ஸ் போனீங்கன்னா சிக்மால இருக்க எல்லா ஃபாண்ட்ஸும் வந்துடும். அதுல நம்ம இந்த சாப்பாடுக்கு ஏத்த மாதிரி என்ன ஃபாண்ட் இருக்கு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எது நல்லா இருக்குன்னு பாப்போமா. நீங்க ஏதாவது உங்க லேப்டாப்ல நல்ல ஃபாண்ட் பார்த்தாலும் சொல்லுங்க, நான் அதை யூஸ் பண்றேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வேற என்ன இருக்கு, இதுவே யூஸ் பண்ணிக்கலாமா. பர்கர் டைம்னு வந்துருச்சு. எனக்கு வந்து இது சைஸ் பெருசாக்கணும்னா உங்களுக்கு இங்க டெக்ஸ்ட்ல கீழே ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரை கிளிக் பண்ணி என்ன சைஸ் வேணுமோ நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அந்த நம்பரை டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகேவா. பர்கர் டைம் இதுல இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல ஆஃபர் இருக்கு அந்த மாதிரி காட்ட போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பென் டூல் எடுத்துக்கிட்டு ஸ்டார் வரைய போறோம். ஸோ கிளிக் பண்றோம், ஒரு லைன் வரும், திரும்ப கிளிக் பண்றோம். நீங்க வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் வரும். நீங்க நார்மலா வச்சீங்கன்னா வராது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சாதான் வரும்.
இல்லைன்னா நீங்க ஷிஃப்ட் கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அதே ஆங்கிள் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன் பாருங்க. பென் டூல் கிளிக் பண்றேன். பென் டூல் கிளிக் பண்ணி ஒரு டாட், அதுல இருந்து ஒரு லைன், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி திரும்ப ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேவா? திரும்ப ஒரு டாட். நீங்க எக்ஸாக்டா நான் வந்து இப்போ ஒரு ஸ்டார் போடலான்னு பாக்குறேன். நீங்க ஸ்டார் தான் போடணும் இல்ல, உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒழுங்கா இல்ல. ஸோ நான் திரும்ப வந்து பென் டூல்ல இருந்து நம்ம நார்மலான மூவ் டூலுக்கு மாத்தி அந்த டாட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்றேன். எக்ஸாக்டான பொசிஷனுக்காக வர்றதுக்காக டிராக் பண்றேன். இப்போ நமக்கு நம்ம ஸ்டார் வந்துருச்சா? இதுதான் நம்மளோட ஸ்டார். இப்போ இந்த ஸ்டார்ல வந்து நான் ஃபில் பண்ண போறேன். எல்லோ கலர் போட்டா நல்லா இருக்குமா ஃபுட்டுக்கு? ஸோ இங்க அந்த கலர் லைன்ல வந்து எல்லோ போய் எல்லோ செலக்ட் பண்றேன். ஸ்ட்ரோக் பாத்தீங்களா, நான் இங்க ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிருக்கேன். உள்ள அதனால கலர் மாறல. நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோக் தேவையில்லை. கரெக்டா? ஸோ ஸ்ட்ரோக்கை வந்து இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கா, அதை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்லில் உள்ள கலரை கிளிக் பண்றேன். இப்படி ஒரு பாப்அப் வரும். அதுல போய் எல்லோ கலர் செலக்ட் பண்ணலாம். ஓகே, டன். முடிஞ்சது. இப்போ இதுல வந்து நான் என்னோட ஆஃபரை பத்தி போடணும். என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு. இதுல திரும்ப நான் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். அதை நீங்க செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரேம் செலக்ட் ஆயிருந்தா போதும். டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். அப் டு 20% ஆஃப். இது அலைன்மெண்ட் வந்து இங்க லெஃப்ட் அலைன்டா இருக்கு, தெரியுதா? டெக்ஸ்ட்ல கீழே லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அதை சென்ட்ரல் அலைன்டா நான் மாத்துறேன். வந்துருச்சா? இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க கீழே இத மாதிரிதான் நம்ம டிசைன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதா ஏதாவது டிசைன் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ் பண்ண வந்து ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு இந்த பர்கர் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் போட ஆரம்பிச்சேன். இது வந்து உங்களுக்கு நீங்க பழக பழக தான் வரும். எனக்கு ஸ்டார்டிங்ல நானும் உங்க ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். இந்த மாதிரி கர்வ் வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பாயிண்ட்டுக்கு வருமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் இருக்குல்ல, ஆல்ட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணும். கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வருதா, தெரியுதா? நம்ம நார்மலா கிளிக் பண்ணா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனோட முடிஞ்சிடும். நீங்க அதே இதை கிளிக் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் மாதிரி வரும். ஓகேவா? ஆல்டெக் இது வந்து நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் போகும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த டிசைர் கேம் அப்படின்னு ஒரு கேம் உண்டு ஆன்லைன்ல. நான் அதுலதான் பென் டூல் யூஸ் பண்ண பழகினேன். உங்களுக்கு இந்த போஸ்டர் முடிச்சுட்டு அதோட வெப்சைட்டோட லிங்க் ஷேர் பண்றேன். அதுல நீங்க பழக ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுல கிளிக் பண்ணிட்டு மவுஸை வச்சு டிராக் பண்றேன். பேட்டர்ன் வந்துட்டு நான் இப்போ என் மவுஸை ரிலீஸ் பண்ணல, அப்படியே வச்சு ஆல்ட் அமுக்குறேன். அந்த ஆரோ மட்டும் தனியா வருதா? தனியா வந்தா எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷன்ல வந்துடும் அது. ஓகேவா? அதை நான் ஹோல்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். பேட்டர்னை வந்து க்ளோஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் திரும்ப மூவ் டூலுக்கு மாத்திட்டு இது ஆங்கிள் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது கர்வ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி ஈக்குவலா இல்ல, அந்த மாதிரி இது டைம்ல ஆங்கிள்ஸ் வந்து இங்க மிரரிங் இருக்குல்ல, அதுதான் அது மாத்திக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில் பண்றேன்.
என்ன கலர் ஃபில் பண்ணலாம்? ரெட் பண்ணலாமா? இப்போ இத வந்து பின்னாடி கொண்டு போகணும். இத பாத்தீங்களா, உள்ள நம்ம காம்பனன்ட் போஸ்டருக்குள்ள ஃப்ரேம்குள்ளே இல்ல. நம்ம ஃப்ரேம் இந்த லெஃப்ட் சைடுல எங்க இருக்கு? இதுல இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி ஃப்ரேம்குள்ள வச்சேன்னா உள்ள வந்துரும். இப்போ எனக்கு இந்த பர்கரோட இமேஜுக்கு பின்னாடி இந்த வெக்டார் வரும். ஸோ பர்கர் இமேஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி பர்கர் கீழே டிராக் பண்ணனா பின்னாடி போயிடும். ரைட்டா? ஸோ இதுல வந்து நீங்க வேற டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லொகேஷன் அட்ரஸ் போடணும். இப்போ 45 நேரு நகர், XXX ஏதாவது போட்டுட்டு ஃபாண்ட் வந்து இது அவ்வளவு ஃபார்மலா இல்ல. அட்ரஸ் போடுறதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மலா போடணும். ஸோ அதுக்கு வந்து பாப்பென்ஸ் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. போட்டுட்டு சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ரைட் சைடுல டெக்ஸ்ட்ல போய் 25 ஆட்டோ வித் கொடுத்துட்டேன். கீழே வந்துரு. இப்போ நான் இந்த இது வந்து ஒரே தான் கரெக்டா? ஸ்டாருக்குள்ளதான் வந்து அப் டு 25% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆனா இப்போ நான் அதை மொத்தமா செலக்ட் பண்ணணும்னா என்னால செலக்ட் பண்ண முடியாது. தனித்தனியா தான் வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் பேரு தான் குரூப்பிங். ஓகேவா? குரூப் பண்றதுன்னா இப்போ எப்படி நம்ம தனித்தனி பர்சனா கூப்பிடாம அவங்கள ஒரு குரூப்ல சேர்த்துட்டு அந்த குரூப் நேம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? ஸோ அதுதான். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னா அந்த கேங்ல இருக்க எல்லாரும் வராங்களா? சேம் அதேதான். இப்போ இதை வந்து ஒரே குரூப்பா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எதை ரெண்டையும் நீங்க ஒரு குரூப்பா இது பண்ணுமோ அதை நீங்க எய்தர் ஒர்க் ஸ்பேஸ்ல ஷிஃப்ட் கிளிக் பண்ணி அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணீங்கன்னா தெரியுதா, ஒரு ப்ளூ லைன் தெரியுது. அப்போ டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இந்த ப்ளூ லைன் வந்து அந்த வெக்டார் பின்னாடியும் தெரியுது. ஸோ இதுவும் செலக்ட் ஆயிருக்கு. எய்தர் நீங்க இங்க செலக்ட் பண்ணலாம் ஆர் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி உங்க லெஃப்ட்ல லேயர்ஸ் இருக்குல்ல, லேயர்ஸ் கிளிக் பண்ணி அந்த எதை ரெண்டையும் நீங்க குரூப் பண்ணணுமோ அதை குரூப் பண்ணலாம். பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட் இருக்கும், அடுத்து செலக்ட் லேயர்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். தேர்ட் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து குரூப் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க ரெண்டும் ஒரே இதுல வருதா? ஏன்னா இப்போ அது ரெண்டும் ஒரே குரூப். இல்ல எனக்கு குரூப் பண்ணியும் உள்ள இருந்தும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது குரூப்ல தான் இருக்கு, பட் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மூவ் பண்ணி சென்டர் கொண்டு வரணும்னா அந்த குரூப் செலக்ட் பண்ணி லேயர்ஸ்ல அதுக்குள்ள உள்ள வந்து காட்டும், டிராப் டவுன்ல காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா தனியா பண்ணிக்கலாம். இல்லைன்னா மொத்தமா அது பண்ணணும்னா குரூப்போட நேமை கிளிக் பண்ணி மூவ் பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெக்டார் பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, குரூப்பிங் பார்த்தாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? நான் உங்களுக்கு அந்த கேம் காட்டுறேன். டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. இதான் நினைக்கிறேன், நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. The Desire game. நான் உங்களுக்கு இதோட லிங்கை வந்து மீட்டிங்ல போட்டிருக்கேன். சாட்ல இருக்கு, சென்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த இதுலதான் நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ண பழகினேன். ஃபர்ஸ்ட் எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, போக போக தான் பழகினேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லி ஸ்க்ரீன்ல தெரியுதா? ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு எப்படி பென் டூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். பென் ஆப்ஷன் மாறிடும். அது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு கிளிக் பண்ண சொல்லுது. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
தெரியுதா? அது பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு வந்து ஆல்ரெடி குடுத்துரும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரேஸ் பண்ணணும். முடிஞ்சது. ஸோ ஷிஃப்ட்டை வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்றேன், அதை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி புல் பண்றேன். வந்துட்டு ஷிஃப்ட்டை நான் என்ன விடல, புல் பண்றேன். டாட் வந்துட்டு கிளிக், திரும்ப டாட் வந்துட்டு கிளிக், டாட் டாட். முடிஞ்சது. இது வந்து அதே மாதிரி சர்க்கிள்க்கு எப்படி பண்ணணும்னு, ஆக்சுவலி இது எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்குது. இது எப்படி பண்ணணும்னா, இந்த டாட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டாட்ல வச்சுட்டு நம்ம பார்த்தோம்ல, டிராக் பண்ணணும். கிளிக் பண்ணி விட்டுறக்கூடாது. செகண்ட் ஒன்ல ப்ரெஸ் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணி டிராக். செகண்ட் டபுள் கிளிக்ல வந்து நீங்க விட்டுறக்கூடாது. செகண்ட் டபுள் கிளிக் டிராக். ஓகேவா? இது பண்ணிட்டு அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு காட்டுது. அந்த சைடுல உள்ள லைன் ஆல் கிளிக் பண்ணி ஆல்ட் டபுள் கிளிக் ஆல்ட் டிராக். முடிஞ்சது. ஸோ இந்த கேம் நீங்க லிங்க் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட போட தான் உங்களுக்கு ஈஸியா வரும். நீங்க இதை ரீஃப்ரெஷ் பண்ணலாம், அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? காம்பனன்ட்ஸ்ல டவுட், ஆப்ஷன்ஸ்ல டவுட்? ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு வெப்பேஜ் எடுத்து டிசைன் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். இப்போவே இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்போர்ட் போஸ்டர் உங்களுக்கு உள்ள எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஏதாவது டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சாட்ல போடுங்க. பென் டூல் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஃபிக்மான்னு இல்லை, போட்டோஷாப்லயும் யூஸ் பண்ணுவீங்க. ரைவ்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. ரைவ் எப்படின்னா, நீங்க வெக்டரை வச்சு அதாவது இந்த பென் டூல் வச்சு வரைஞ்சு அதை அனிமேஷனா மாத்துவீங்க. இதுல டவுட் இல்லைல்ல? பக்கா தானே? அடுத்து போலாமா? அடுத்து உங்களுக்கு வேணா ரைவ் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் இன்னைக்கு இது மட்டும் தான் பண்றதா வந்தது. காம்பனன்ட் அண்ட் திஸ் ஒன் இது முடிச்சிட்டோம். காம்பனன்ட்ஸ்ல டவுட் இருக்கா? நீங்க அமைதியா இருக்கிறதா எனக்கு பயமா இருக்கு. புரிஞ்சுதா புரியலையானே தெரியல. ஓகே தானே? அப்போ அந்த குரூப் எப்படி பண்ணீங்க? எதுடா? குரூப் பண்ணீங்களா? அது எப்படி பண்ணீங்க? அது வந்து ஓகே. குரூப் வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, எது ரெண்டையும் நீங்க குரூப் பண்ணணுமோ அது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அடுத்த எலிமெண்ட்டையும் கிளிக் பண்ணணும். இப்போ ரெண்டும் செலக்ட் ஆயிட்டா, அதுல மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி குரூப் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் ஆயிடும். ஓகேவா? ஓகே. 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 ரைவ் வந்து ரன் ஆக லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நேத்திக்கு உள்ளதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்றவங்க வந்து பார்க்கும்போது ஞாபகம் இருக்கு, ஆனா அப்புறம் மறந்துடுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க.
ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்போ இது வந்து ரைவ் ஆப்னு ஒரு இது. கைஸ் உங்களுக்கு ஃபார்ம் வந்து லிங்க் சென்ட் பண்ணிட்டாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் ஒரு 5 minutes வெயிட் பண்றேன். எல்லாம் நான் சொல்றது அப்படி கவனிச்சுட்டே ஃபில் பண்ணுங்க. ரைவ்ங்கிறது வந்து நிறைய இதுல யூஸ் பண்ணலாம். நீங்க ரைவ்ல வந்து ஒரு கேமை வந்து டிசைன் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டூல். அதுக்கு நீங்க வந்து பென் டூலை மட்டும் மாஸ்டர் பண்ணாலே போதும். இதுல உங்களுக்கு தெரியுதா? இவங்களோட கெட் ஸ்டார்டட் பட்டனே ரைவ்ல வந்து அனிமேட் பண்ணலாம். நான் ஹோவர் பண்றேன். ஒரு பூனைக்குட்டி கை வருதா? என் கையை வந்து அது கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது. இதுவுமே வந்து உங்க ரைவ்ல வந்து கிரியேட் பண்ண ஒரு இதுதான். இதுல ஒரு கேம் கிரியேட் பண்ணிருக்காங்க. கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்றேன். யூஎக்ஸ் ஜாலியா போச்சே, இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. பழகிட்டோம்னா யூஐ தான் ஈஸி. உங்களுக்கு வந்து ஃபிக்மா வந்து நீங்க எவ்வளவு தூரம் அதுல ஒர்க் பண்றீங்களோ, எத்தனை ப்ராஜெக்ட் பண்றீங்களோ, அப்பதான் அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கே தெரியாம கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் விலாம் நம்ம வந்து நமக்கே தெரியாம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது காப்பி, அது பேஸ்ட். ஸோ அந்த மாதிரிதான் என்ட்ரு அமுக்கிறதுலாம் நம்மளே அறியாமலே என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுவோம். எல்லாம் மசில் மெமரி. நீங்க பண்ண 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 பண்ணதான் உங்களுக்கு வந்து அது ஞாபகத்துல இருக்கும். எனக்கு நெட்வொர்க் இந்த லெஃப்ட்ல லோடிங்ல வருதுல, இதுவும் ரைவ் வச்சு கிரியேட் பண்ண ஒரு இதுதான். ஓகே, இங்க ரைட்ல ரைவ்குள்ள வந்தீங்கன்னா நியூ ஃபைல்னு ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம்ல, எக்ஸாக்டா வந்து ரைவ் வந்து சிக்மா மாதிரி தான். உங்களுக்கு ஃப்ரேம் தெரியுதா? ஹைட் எவ்வளவு இருக்கணும், வித் எவ்வளவு இருக்கணும்னு காட்டுது. ஆர்ட் போர்டும் ஃப்ரேமும் ஒன்று. நம்ம செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோமா, ஆர்ட் போர்ட் அண்ட் ஃப்ரேம் ஆர் சேம். ஸோ அதில் கிரியேட் ஆர்ட் போர்ட் கொடுத்தோம்னா ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆயிரும். இதுல நீங்க பென் டூலை வச்சு வரைகிறது, அது மட்டும்தான் நமக்கு வேலை. ஒரு ஸ்டார் போடுறேன். அதுக்கப்புறம் இங்க அனிமேட்டன் ரைட் சைட்ல நம்மளுக்கு எங்க சிக்மால எப்படி டிசைன் ப்ரோட்டோடைப் இருந்ததோ இங்க அனிமேட்டன் இருக்கும். அனிமேட்ல நீங்க பாத்தீங்கன்னா டைம் லைன்னு ஒண்ணு வரும். இது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கதா? நானும் இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணலாமே. ஓகே, இப்போ நான் அந்த டைம், இது வந்து டைம் லைன் அப்படின்னா இத்தனை செகண்ட்ல மாறணும், இத்தனை இவ்வளவு நேரம் கழிச்சு மாறணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் லைன் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம்ல எனக்கு என்ன இருக்கணும்னா இந்த ஸ்டார் வந்து இங்க வந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து தெரியுதா உங்களுக்கு? அனிமேட் ஆயிட்டா? இத மாதிரி நம்ம சின்ன சின்ன பொம்மை கூட நம்ம டிசைன் பண்ணி எந்த டைம்ல எப்படி வரணும், அதே தான் உங்க ரைவ்ல வந்து கெட்டிங் ஸ்டார்டர்ல தெரியுதா? அந்த பூனை கையும் இந்த பட்டனும் உங்க தனியா பண்ணிட்டு அனிமேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பென் டூல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் டிசைனிங்ல. எங்க போனாலும் நீங்க பென் டூல் யூஸ் பண்ணுவீங்க. கிராஃபிக் டிசைன் பண்ண போறீங்கனாலும் போட்டோஷாப்ல யூஸ் பண்ணுவீங்க. யூஐ யூஎக்ஸ்ல வந்து சிக்மால யூஸ் பண்ணுவீங்க. அனிமேஷன்னா ரைவ்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பென் டூல் வந்து நீங்க சும்மா இருக்கிற டைம்ல வந்து கேம்னா கொஞ்ச நேரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ண. ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ரைவ்ல ஏதாவது டவுட் இருக்கா? அது நீங்க கொஞ்சம் ரைவ் கொஞ்சம் ஃபிக்மாவோட கஷ்டம் தான். ஏன்னா ஹோவர் பண்ற ஆப்ஷன் அதெல்லாம் வந்து
இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தா நம்மளுக்கு எல்லாமே ஈஸி. நாங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது லோடிங் ஸ்க்ரீனுக்காக ரைவ்ல ஒர்க் பண்ணோம். அதாவது கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ராக்கெட் வந்து லான்ச் ஆகுற மாதிரி பண்றதுக்கு. அப்பா டேஸ்ட் நெட் ஒழுங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்லோவா இருக்கு. ஸோ இது கேம் கூட நம்மளால ரைவ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கும் முக்கியமான டூல் பென் டூல். பென் டூல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டூல். சரிதா உங்களுக்கு? உள்ள லோட் பண்ணா வர மாதிரி. டூலிங்கோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுக்கும் ரைவ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பச்சை கலர் பறவை ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஆப்பை அவங்களும் டூலிங் ரைவ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட பேர்டை வந்து அனிமேட் பண்ணாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏதாவது? பென் டூல் யூஸ் பண்ண வச்ச கர்வ் எப்படி? கர்வா? பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணி வருதா, அடுத்த இதுல டபுள் கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணணும்டா, விட்டுறக்கூடாது. ஒரு கிளிக் பண்ணா வந்து அது ஸ்ட்ரைட் லைன் ஆயிரும். நம்ம கொண்டு வர பென் டூலை டபுள் கிளிக் பண்ணணும். அதாவது உங்க மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம்ல, லெஃப்ட் டபுள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி புல் பண்ணணும், விட்டுறக்கூடாது. டபுள் கிளிக், டிராக், ரிலீஸ். வந்துதா? ஓகேக்கா. ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு போஸ்டரோட சிம்பிளா முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஹெவியா இருக்கும். ஃபுல்லா வெப்சைட்டுக்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்றது, கிரேடியன்ட் யூஸ் பண்றது எல்லாமே. கிரேடியன்ட்னா உங்களுக்கு என்னன்னு இப்போ சொல்லிடுறேன். இங்க ஒரு ஃபில் இருக்குல்ல, நம்ம ஃபில் பண்ணுமா, பர்கர் செலக்ட் ஆகுது. வெக்டார் ஃபில்ல வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் மேல காட்டும் கிரேடியன்ட்னு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதை வந்து நீங்க அந்த கலரை செலக்ட் பண்ணி மாத்திக்கலாம். டபுள் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி என்ன கிரேடியன்ட்ல வேணும், எவ்வளவு இன்டென்சிட்டில வேணும், இதுதான் கிரேடியன்ட். தெரியுதா? மேல லைட் கலர்ல இருக்கு, கீழே வந்து டார்க்கரா இருக்கும். ஓகே, ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்டார் வரைஞ்சேன், இங்க ஸ்டார் ஷேப்ஸ்ல இருக்கு. இதை பார்க்காம விட்டோமே நம்ம. இது வந்து ஒரு பேசிக்கான ரொம்ப சிம்பிளா எலமெண்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணிருக்கிற போஸ்டர். போஸ்டர்ஸ்ல வந்து நீங்க நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் பழைய போஸ்டர்ஸ் இருக்கும். இது முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனில உள்ள போஸ்டர்.
என்கிட்ட அந்த பழைய போஸ்டர்ஸ் இல்ல, பட் இது வந்து நான் உங்க ஏஜ்ல வந்து இருக்கும்போது காலேஜுக்கான பண்ண போஸ்டர். இது வந்து போட்டோஷாப்ல பண்ணது. இது எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து நம்ம பார்த்தோம்ல, ஃப்ரீ பிக்னு ஒரு வெப்சைட், அதுல இருந்து எடுத்து பண்ணதான். ஃப்ரீ பிக் மாதிரி இமேஜஸ்க்கும் நிறைய இருக்கு. நம்ம அன்னைக்கு அன்ஸ்பிளாஷ்னு ஒன்று பார்த்துருக்கோம், பெக்சல்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இதுல நம்ம பிளகின்ஸ்ல பார்த்தோமா, இமேஜ் ஆட் பண்ணோம் ஞாபகம் இருக்க, ஒரு பொக்கே. இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ்ல வந்து நிறைய இமேஜ் கிடைக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ்ல எடுத்து நீங்க இமேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. பட் நீங்க வந்து வெப்சைட்ல போய் நார்மலா ஒரு பேஜ் எடுத்து, இப்போ கேர்ள்னு எடுத்து, நம்ம அன்னைக்கு ஒரு பையன் போட்டோ போட்டோமே, யாரு அந்த பையன், ஒரு பையனுக்கு போட்டோ எடுத்து போட்டோமா, ராமுக்கு போட்டோ எடுத்து போட்ட மாதிரி இந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகும். எப்பவுமே வந்து ஸ்டாக் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. யாராவது வந்து அதுக்கு கிரெடென்ஷியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி இங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குற இமேஜஸ், அதை யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. ஓகே கைஸ், இன்னைக்கு இவ்வளோதான். டவுட்ஸ் மற்ற எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சாட் செஷன்ல போடுங்க, இல்லைன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. 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 தேங்க் தேங்க்யூ. 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 தேங்க்யூ.